ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்க வந்த விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், டிவிகே தொண்டராக இருக்கட்டும், அப்புறமா அஜித்தோட ரசிகராக இருக்கட்டும், அப்புறமா அரசியல் பற்றி இன்னும் கொஞ்சம் பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம 3 விஷயம் பற்றி பேச போகிறோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லைன் பை லைனாக வந்துடலாம். நம்ம கில்லி மூவி இருக்குல்ல, அது வந்து மறுபடியும் ரீலீஸ் ஆகுது. அந்த போஸ்டர் கூட நான் போடுறேன் பாருங்கள். எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த போஸ்டரு. இப்போது Feb 20 ரிலீஸ் ஆகுதான் ரீலீஸு. அந்த ரீலீஸ் பண்ணி ரெண்டு வருஷம் கூட ஆகலை. ஆனால் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போயோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2024 சம்திங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரில. இப்போது பண்ணுறாங்களா? ஓகேவா, Feb 20 பண்ணுறாங்க. யார் போவீங்கன்னு தெரில. நான் கன்ஃபார்ம் போவேன். நான் தளபதி ரசிகர். அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா இது அஜித் நம்ம தலை இருக்கார்ல, அவரோட படம் துணிவு இருக்குல்ல, அது கூட Feb 20 தான் ரிலீஸ் ஆகுது. அந்த போஸ்டர் கூட நான் போடுறேன் பாருங்கள். எஸ், நீங்கள் அந்த போஸ்டரை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காது, வெறும் போஸ்டர் மட்டும் இருக்கும். துணிவு கூட Feb அதே டேட்க்கு அதே இதுக்கு தான் ரிலீஸ் ஆகுது, 20 தான். இது என்ன எனக்கு தெரிஞ்சு சண்டையாக மூட்டை பார்க்குறாங்க போகிற. ஏன்னா இப்போ 2 படம் வந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக நாங்கள் பெருசாக எல்லாம் அடிச்சுப்பாங்களே. இப்போது வாரிஸ் மூவிக்கே எப்படியாச்சு 2 பேர் இருந்துட்டாங்களே, அந்த மாதிரி பண்ண பார்க்குறாங்க போல். பட் ரிலீஸ்னால் அத்தனை பேர் வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் 2 படமும் பார்ப்பேன். எனக்கு துணிவு கூட ஓரளவுக்கு பிடிக்கும். ஓகேவா, இப்போ இது 2 பார்த்துட்டிங்க. இப்போ நம்ம பொலிட்டிக்ஸில் வர போகிறோம். அரசியலில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்குல்ல, நம்ம நாயர் இருக்கார்ல, பாஜக தலைவர், அவர் வந்து த்ரிஷாவை பற்றி கண்டனமாக பேசியிருக்காரு. என்னென்ன பேசினார்னா, நம்ம விஜய் தளபதி இருக்கார்ல, அவரை பற்றி வந்து இதான் சொல்லியிருக்காரு, நீங்கள் முதல்ல வந்து விஜய் நீங்கள் வந்து த்ரிஷா விட்டு முதல்ல வெளில வாங்க, அதுக்கப்புறம் தான் வெளில என்ன நடக்கும்னு தெரியும், நீங்கள் த்ரிஷா கூட உள்ளே இருக்கக்கூடாது எப்படி சொல்லியிருக்காங்க. அது நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்து வந்துடுங்க. ஆரம்பித்த அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு. அதே போல் அண்ணா ஆரம்பித்த திமுக தான் ஸ்டாலின் வச்சிருக்காரு. என்னை போல தனிச்சையாக அரசியல் கட்சி ஆரம்பித்து அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வெளியே. எஸ், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏங்க எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம்? எங்கள் தலைவர் அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காரு, அவங்கள போய் படுத்துக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது. ஏன் நான் என்ன இருந்திருக்கேன். அவர் வந்து இது வரைக்கும் கூட யாருமே வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டார். பட் என்னன்னு தெரில, விஜய் விஷயத்தில் மட்டும் அந்த மாதிரி பேசியிருக்காரு. அது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் கூட தெரில. பட் இப்படி பேசலாம். அதுக்கு த்ரிஷா வந்து சொல்லியிருக்காங்களா, நான் வந்து அரசியலில் வரல, நான் யாரை பற்றி கண்டமாக பேசலை, என்னை பற்றி நீங்கள் இழுக்காதீங்க, என் பர்சனல் லைஃப் கூட நீங்கள் வரக்கூடாது, நான் வந்து எந்த தலைவரும் தப்பாக சொல்லணுன்னு அவங்க அநேகமாக இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்விட்டரில் எதுவும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸ்லலாம் வந்துச்சு, அந்த பாலிமார் நியூஸ்லலாம் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், பாஜக தலைவர் நான் தான் அவர் பேர் கேட்டால் ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, நயனார் மட்டும் தெரியும். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்கள் தலைவர் இபிஎஸ்ஸை பார்த்து நாங்கள் இப்படி பேசினா நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? என்னத்தை தான் சொல்கிறதோ புரியல எனக்கு. ஆமாம், த்ரிஷா விட்டு வெளில வரணுமா? இப்போ த்ரிஷா நான் டெய்லி எங்கள் விஜய் தளபதி வீட்டுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு போகிறாங்களா? இல்லை புரியல எங்களுக்கு. வாட்? எங்கள் தலைவர் உங்களை வந்து ஜஸ்ட் சேலம் மீட்டிங்கில் வந்து லைட்டாக காமெடி பண்ணிட்டு போயிட்டார் பாஜகன்னு. எங்கள் தலைவருக்கு இந்த நியூஸ்லாம் தெரியுமா இல்லை தெரியாதா எனக்கு தெரில. பட் தெரிஞ்சிச்சு உங்கள் சோதி, அவள் தான். அடுத்த எங்கே மீட்டிங்கோ அவங்கள செஞ்சு விட்டு போயிட்டுருப்பார் அப்புறமா. ஓகேவா, புரியுதா? அதனால் கம்முன்னு இருந்துருங்க, வேணாம், நான் சொல்லிக்க விரும்பலை. அப்புறமா இது விட்டுருங்க, இது ஒரு சைடு இருக்கிறதும். தளபதி ரசிகரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நான் தளபதி ரசிகர் தான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கில்லி ரிலீஸ் ஆகுது. நான் கில்லி ஏற்கனவே 2024 ஏப்ரலில் இப்போ ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்துட்டேன். பட் அது எத்தனை தடவை பார்த்தாலும் அது தீராது எனக்கு. நான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது தேட்டரில் பார்த்தது வந்து ஏப்ரல் தான். இப்போ மறுபடியும் இப்போ Feb 20 ரிலீஸ் ஆகுது. யார் போவீங்கன்னு தெரில. இன்னும் அநேகமாக இன்னும் 4 days சம்திங் இருக்குது, 3 days 4 days சம்திங் இருக்குது. நான் கன்ஃபார்ம் போவேன். நான் கன்ஃபார்ம் போவேன்.
தலை ரசிகரும் போவாங்க துணிவுக்கு. அதுவும் ரெண்டுமே கிளாஷ் தான் இந்த படம் நினைக்கிறேன். ரெண்டுமே கிளாஷ் வேறு. துணிவு அந்த டேட் தான், கில்லியும் அந்த டேட். ஆனால் என்ன வித்தியாசம்னா துணிவு வந்து இப்போது வந்தது 2023 வந்தது. பட் வந்து கில்லி வந்து 2004 வந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் அது ரொம்ப பழைய படம். இது இப்போது ரீசெண்டாக 2 வருஷம் முன்னாடி வந்த படம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது நினச்சா தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாகுது. த்ரிஷா விட்டு வெளில வாங்க, அதெல்லாம் எப்படி சொல்லலாம்? உங்கள் தலைவரை பார்த்து நாங்கள் எதாவது சொன்னால் கோவம் வரும்ல, அதே மாதிரி தான் எங்களுக்கும். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இந்த சொல்லி நான் வீடியோ முடிச்சிக்கிறேன். இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஜனநாயகன் வந்து ஏப்ரல் வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அதுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். அநேகமாக நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஜனநாயகன் வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் ரிலீஸ் ஆகுது, எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க சென்சார்லாம் இது பண்ணி சரில எனக்கு தெரிஞ்ச அநேகமாக 25க்கு வந்து அவங்க கேவிங் ப்ரொடக்ஷன் ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்க. படம் வந்து எப்போ வருது அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும், மேபி அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த தளபதி ரசிகராக இருக்கட்டும், தலை ரசிகராக இருக்கட்டும், அப்புறமா அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்திருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே கைஸ், சொல்லிட்டு வீடியோ முடிச்சிக்கிறேன். கைஸ், இன்னும் சொல்லணும் கைஸ்ண்ணா, இல்லை யாருமே பார்க்குறீங்க, ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 பேர் சம்திங் எத்தனையோ பேர் பார்க்குறீங்க. பட் லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபாக பண்ண மாட்டீங்க. கைஸ் கொஞ்சம் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தா தான் நான் இன்றைக்கி கூட போய் நீங்கள் நம்பலையோ இது மொத்த என் ரூமோ செட்டப் ரூம் எல்லாமே வந்து நான் லைட்லாம் போட்டு நல்லா பண்ணும், நம்ம சப்ஸ்கிரைபர்க்கெலாம் நல்லா வீடியோ தரணும்னு பார்க்குறேன். பட் நீங்கள் யாரும் மோட்டிவேஷன் தர மாட்டீங்களா? எனக்கு அந்த இது ஃபீலே வர மாட்டேங்குது. உங்களே ஒன்றுமே பண்ணல, நம்ம இதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி இது பண்ணணுன்னு. ப்ளீஸ் கைஸ், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்ல அப்படிலாம் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு. யாரும் பண்ணவே மாட்டீங்க, பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஒரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் எப்போவுமே. ஓகேவா? சரி, ஓகே, சொல்லிட்டு வீடியோ முடிச்சிக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுங்க. எல்லாருக்கும் பாய் 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 பாய். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த சேனல் ஃபாலோ பண்ணிடுங்க கைஸ். பாய் கைஸ், பாய் பாய் கைஸ். சொல்லுங்க.